இன்றெடுத்த இப்பணியும் இனி எடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. இப்ப இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, குரு பார்த்தும் கெடுத்தார் அப்படின்ற பதிவு தான் இது. குரு பார்த்தும் கெடுத்தார். என்னன்னா, குரு பார்க்கிற எல்லா இடமும் வலிமையா இருக்கும். குரு பார்த்தால் கோடி குற்றங்கள் நீங்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா குரு ஒரு பாவகத்தை பார்க்கும்போது அந்த பாவத்தினுடைய தன்மையை காப்பாத்துவாரா, அல்லது அந்த அதிபதியை பார்த்தா அந்த அதிபதியினுடைய காரகத்தை காப்பாத்துவாரா, அதாவது ஆதிபத்தியத்தை காப்பாத்துவாரா, கிரகத்தினுடைய காரகத்தை காப்பாத்துவாரானா ரெண்டுமே உண்டுதான். ஆனா குரு லக்ன ஆதிபத்தியத்துக்கு யாரு, அவர் என்ன நிலையில இருந்து பாக்குறாரு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரு ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஒரு ஜாதகத்துல அப்படின்றது நல்ல விஷயம்தான். குரு பார்த்தால் கோடி குற்றம் நீங்கும் நம்ம சொல்றோம். ஒரு ஜாதகத்துல குரு என்ன நிலையில இருந்து பாக்குறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு இந்த ஆய்வு. உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு பெண் ஜாதகம், திருமண வாழ்க்கை கசந்து போன நிலை, அதாவது 2022ஆம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கு. அந்த திருமண வாழ்க்கை இவங்களா அமைச்சுக்கிட்டது. அதாவது காதல் செய்து திருமணம் செய்து கொண்ட ஒரு நபர். இவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் பொருளை அபகரிச்சுக்கிட்டு அவர் விட்டுட்டு போயிடுறார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க கர்ப்பிணியாவும் இருக்காங்க. ஸோ ஒரு நெருக்கடியான சூழல்ல இவரும் போனதுனால, இவங்க ஏமாற்றப்பட்டதுனால கருவையும் கலத்திட்டு இன்னைக்கு ஒரு நிற்கதியா நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அந்த ஜாதக அமைப்பு எவ்வளவு ஒரு மோசமா இருந்திருக்கு அந்த கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆகச்சிறந்த ஒரு உதாரண ஜாதகமா இருக்கும் அப்படின்றதுனால அந்த பெண்ணின் முழு அனுமதியுடன் இந்த ஜாதகத்தை நமது நேயர்களுக்காக பகிர்கிறேன். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்புகள், அதாவது நெகட்டிவான ஜாதகம் தான், ஆனா ஒரு ஜாதகத்துல எப்படிலாம் நம்ம பலன் எடுக்கணும், கிரக அமைப்புகள் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ஆகச்சிறந்த விளக்க ஜாதகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இது அவங்களுடைய அனுமதியோட நம்ம தளத்துல பகிர்றோம். மிக்க நன்றி. நம்ம இப்ப ஜாதகத்துக்குள்ளார போவோம். இப்ப நான் ஜாதகத்தை ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இதுதான் அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. இப்ப பாத்தீங்கன்னா, இது ஒரு பெண் ஜாதகம். 2 ஆகஸ்ட் 1986 8 மணி 5 நிமிடம் நாமக்கல்ல பிறந்திருக்காங்க. லக்னமா இருக்கிறது கும்ப லக்னம், நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், 2ஆம் பாதம், மிதுன ராசி, தேய்பிறை திரையோதசி திதியில பிறந்திருக்காங்க. இது ஒரு பெண் ஜாதகம். சரிங்களா? இப்போ நம்ம டைரக்டா ராசி கட்டத்துக்கு போயிடுவோம். இவ்வளவுதான், இது போதும் நம்மளுக்கு. லக்னம், லக்னாதிபதி சனி. ஃபர்ஸ்ட் விஷயம், லக்னாதிபதி எந்த நிலையிலையும் கெடக்கூடாது. லக்னாதிபதி கேந்திரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. ஈவன் லக்னாதிபதி வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. பாருங்க, சூரியன் கடகத்துல இருக்கார். சூரியனிலிருந்து 5ஆம் பாவகம். சனி பகவான் வக்ரம் ஆயிருக்கார். லக்னத்துக்கு அதிபதி ஆகிய சனி பகவான் சொந்த நட்சத்திரத்துல இருந்து வக்ரம் ஆயிருக்கார். லக்னாதிபதி வக்ரம் ஆகாம இருந்திருந்தா இது பெரிய தொந்தரவுக்குரிய அமைப்பாக இருந்திருக்காது. லக்னாதிபதி வக்ரம். 2 கூடிய குரு லக்னத்திலே வக்ரம். குடும்பாதிபதி வக்ரம். 7ஆம் அதிபதி சூரியன் 6ஆம் பாவத்துல தங்கி இருக்கிற அமைப்பு. சுக்கிரனும் இந்த ஜாதகத்துல வக்ரம். சுக்கிரன் வக்ரம் கிடையாது. புதன் வக்ரம், செவ்வாய் வக்ரம், குரு வக்ரம், சனி வக்ரம். ராகு கேது சுக்கிரன் தவிர மீதி அனைத்து கிரகங்களும், ராகு கேது வக்ர கிரகம் தான், அதுக்கு வக்ரம் கிடையாது. சரிங்களா? அது ராகு கேது என்பது ரெட்டகிரேட் பிளானட். சூரியனால் மற்ற கிரகங்கள் வக்ரம் அடைகிறது. சந்திரனுக்கு வக்ரம் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப சூரியன், சந்திரன், ராகு கேது, சுக்கிரன் இவைகள் தவிர மீதி இருக்கக்கூடிய சனி, செவ்வாய், குரு, இந்த 3 கிரகங்கள் வக்ர அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம் அமைப்பு. புதனும் வக்ரமாயிருக்கார் ஜாதகத்துல. யோகாதிபதி, பாக்கியாதிபதி நீசம், 5ஆம் அதிபதி 6ஆம் பாவத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறது. 7ஆம் பாவாதிபதி சூரியன் அந்த இடத்துல நிக்கிறது. இந்த ஜாதகத்தை பாருங்க, 2022ல கல்யாணம் ஆயிருக்கு. ஈவன் லக்னாதிபதி வக்ரமாயிருக்கிறது, குடும்பாதிபதி வக்ரமாயிருக்கிறது, 7ஆம் அதிபதி 6ஆம் பாவத்துக்கு போனது. இதெல்லாம் முதல்ல, அதாவது டக்குன்னு பார்த்த உடனே அப்படி நேரடியா கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்ற மாதிரி டைரக்டா பார்த்த உடனே டிஸ்பிளே ஆகக்கூடிய அமைப்பு. 7ஆம் அதிபதி 6ல, குடும்பாதிபதி வக்ரமா இருக்கிறது,
ஈவன் குடும்பஸ்தானத்தை 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி மாரகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தையும் 8ஆம் பார்வையாக 7ஆம் அதிபதியையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் பார்க்கறது பாருங்க. ஈவன் சுக்கிரனையும் செவ்வாய் பார்த்துருக்கோம். சரிங்களா? 8ஆம் பார்வையா சூரியனை பார்த்துருக்கோம். சாரி, சுக்கிரனை செவ்வாய் பார்க்காது. சுக்கிரன் நீசம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துல. சுக்கிரன் பாக்கியாதிபதி நீசம், 4 கூடிய சுகாதிபதி நீசம், 7ஆம் அதிபதி 6ல, 7ஆம் அதிபதியை 8ஆம் பார்வையாக செவ்வாய் பார்த்திருக்கிறது. செவ்வாய் லக்னத்துக்கு மாரகாதிபதி. 3ஆம் பாவத்தில் ராகு, 6 கூடிய யோகஸ்தானத்துல உட்காந்துருக்கான். எங்க பரிவர்த்தனை அமைப்புல புதனும் சந்திரனும் பரிவர்த்தனையாகி அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு. ஜாதகத்துல நம்ம இவங்களோட ஜாதகத்தை பாக்குறோம். இங்க பாருங்க, இப்ப இவங்களுக்கு சனி திசையில சுக்கிர புத்தி போயிட்டு இருக்கு. 2015 இருந்து 2034 வரைக்கும் சனி யாரு? ஜாதகத்துக்கு லக்னாதிபதி. லக்னாதிபதி நல்ல நிலையில அமர்ந்திருக்கணும். கேந்திரம் பெற்று இருக்கிறது ஒரு வகையில நல்ல அமைப்பு தான். சுபர் பார்வையில் இருப்பது ஆகச் சிறந்த ஒரு நல்ல அமைப்பாக கருதலாம். ஈவன் இந்த இடத்துல வக்ரம் ஆயிடுச்சு. இதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். சனி லக்னாதிபதியா இருந்து வக்ரமானது தவறு. பாக்கியஸ்தானத்தில் கேது அமர்ந்தது தவறு. 9க்கு அதிபதி கர்ப்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீசம் ஆனது தவறு. 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் பரிவர்த்தனை ஆனது தவறு. 7ஆம் அதிபதி சூரியன் 6ஆம் இடத்திற்கு போனது தவறு. 7ஆம் அதிபதியை செவ்வாய் பார்த்தது தவறு. குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார்த்தது தவறு. குடும்பாதிபதி வக்கரமானது தவறு. பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க ஜாதகத்துல. இவங்க கல்யாணம் பண்றாங்க எப்பன்னா 2022 3ஆவது மாசம் கல்யாணம் பண்றாங்க. 2022 2வது மாசம் 14ஆம் தேதியோட இவங்களுக்கு கேது புத்தி முடிஞ்சு சுக்கிர புத்தியில கல்யாணம் பண்றாங்க. சுக்கிரன் யாரு? லக்ன ஆதிபத்தியத்துக்கு பாக்கியாதிபதி. நான் ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்தேன் சார், பண்ணதான் சொன்னாங்க, நல்லாதான் இருக்கு, எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு தான் சொன்னாங்கன்னு இவங்க சொன்னாங்க. அப்படி இருந்தும் ஏன் அந்த வாழ்க்கை கசந்தது? இந்த பெண்ணை திருமணம் செய்த ஒரு நபர் ஏற்கனவே திருமணம் ஆனவர் என்பது தெரியாமலேயே இவங்க அவரை கல்யாணம் பண்ணி ஏமாந்துருக்காங்க. ஏன் அப்படி ஒரு நிலை? இவங்க ஒருத்தருக்கு 2வது மனைவியா போறதுக்கு காரணம் என்ன? மெயின் ரீசன், 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 11ல் நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் குடும்பஸ்தானத்தை பார்த்ததும், 11ல் அமர்ந்த செவ்வாயும் 11ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்ந்ததும், 7 கூடவன் 6ல மறைஞ்சு விட்டானே. 7ஆம் அதிபதியை விட 11ஆம் பாவகம், 7ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் வலுத்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். இவன் 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்த்துட்டான். சரிங்களா? சோ இவங்க முதல்லயே கல்யாணம் பண்றாங்க. 2வது தாரமாக ஒருவரை மணக்கிறார். தெரியாம தான் மணந்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துல இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. கிட்டத்தட்ட இவங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு லட்சக்கணக்கான அமௌண்ட்டை அவர் சுருட்டிக்கிட்டு போயிடுறாரு. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல செவ்வாயும் வக்ரம் ஆயிடுது இந்த ஜாதகத்துல. ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் கெடக்கூடாது. 8ஆம் பாவத்துல நீச கிரகம் உட்கார்ந்துருக்கு. அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய அந்த லக்னத்துக்கு புதன் 5 கூடையவனாகவும் இருந்து 6ஆம் பாவத்தோட பரிவர்த்தனை ஆகும். அப்ப 8ஆம் இடமும் கெட்டிருக்கு, மாங்கல்ய ஸ்தானம். 7ஆம் இடமும் 6ஆம் பாவத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறது. சுக்கிர புத்தியில திருமணம் பண்றாங்க. நீச சுக்கிரனா இருக்காரு. பாக்கியாதிபதி தான் இருந்தாலும் சுக்கிரன் நிக்கிற நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் தான் ரூலிங் பிளானட். சுக்கிரன் நிக்கிறது யாரு? செவ்வாயோட சூரியனோட நட்சத்திரம். 7 கூடிய நட்சத்திரத்தையே வாங்குறாரு சுக்கிரன் அந்த இடத்துல. 7ஆம் அதிபதி திருப்பியும் நீங்க என்ன பண்ணணும்னா 8ஆம் இடமும் 6ஆம் இடமும் சம்மந்தப்பட்டுருச்சு. சிம்பிள் சார். சுக்கிர புத்தியில கல்யாணம் பண்றாங்க. சுக்கிரன் யாரு? 4 9க்கு அதிபதி. 7ஆம் அதிபதி நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கல்யாணம் நடக்குது. ஆனா அவரு எந்த பாவத்துல உட்கார்ந்துருக்காரோ அந்த பாவ வேலையை தான் செய்வார். 6ஆம் இடம் என்பது என்னது? ருணரோக சத்துரு, ஏமாற்றம் அப்படின்றது 6ஆம் இடமும் 8ஆம் இடமும். அப்ப சுக்கிர புத்தியில ஏமாந்துடுறாங்க கல்யாணத்துல. சோ நிறைய பொருள் இழப்பு அந்த இடத்துல இவங்களுக்கு ஏற்படுது. ஈவன் அந்த இடத்துல ஏதானும் பரிவர்த்தனை அமைப்பு இருந்தா கூட பரவாயில்லன்னு நம்ம ஒத்துக்கலாம். இந்த சுக்கிரனுக்கு அங்க வலிமை கிடையாது. நீசம் நீசம் தான். 7ஆம் அதிபதியும் 6ல மறைஞ்ச கதை. சூரியன் பரிவர்த்தனையில ஸ்தான பலம் கிடைச்சிருது பாருங்க சூரியனுக்கு. அந்த இடத்துல 6ஆம் இடம் தான் ஸ்ட்ராங் ஆகுது. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கணும். நிதானமா கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கலாம். சரி, ஏன் நம்ம குரு பார்த்திருந்தும் புண்ணியம் இல்லைன்னு சொன்னா, குரு பாருங்க 7ஆம் பார்வையாக வக்கரம் பெற்ற குரு 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். ஈவன் இந்த குரு பார்த்திருந்து ஏன் இந்த நிலைமை உங்களுக்கு அப்படின்னா, குரு வலுப்பெற்று இருக்காரான்னு பாருங்க. குரு நிக்கிறது சனி வீடு, பகை வீடு. சொந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்தாலும் வக்கரம் ஆயிட்டாரு. குரு பார்த்திருந்தும் அந்த 7ஆம் இடத்துக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கல. ஈவன் குடும்பஸ்தானாதிபதியா இருந்து வக்கரமானது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல நெகட்டிவ். குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய குரு வக்கரம் பெற்று அந்த குடும்பஸ்தானத்தை 3 10க்கு அதிபதியாக செவ்வாய் 4ஆம் பார்வையா பார்த்து கெடுத்தான். சோ அது மட்டும் கிடையாது. நீச சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப 3 10க்கு அதிபதி வக்கரம் பெற்ற செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்த்ததும், நீச சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்த்ததும் நெகட்டிவ்.
7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வலுப்பெற்று தங்கினது நெகட்டிவ். 11ஆம் இடம் வலுத்து இருக்கு. ஆக இவங்க ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கிற ஒரு நபரை கல்யாணம் பண்ணி ஏமாறுறாங்க. அகைன் இவங்க என்ன செய்யணும்? அவருக்கு இவர் 2வது மனைவி, அவருக்கு இவர் 2வது மனைவியே போறாங்க. இந்த அம்மா திருப்பி ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கிற ஒரு நபரை திரிஞ்சு இவங்க திருப்பி அவங்கள மனமுகுந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். 11ஆம் இடம் வலுத்து இருக்கு. அதனால 2ஆம் திருமணம் அப்படின்றது நல்லா இருக்கும்ன்றது நம்ம சொல்லியிருக்கோம். குரு பார்த்திருந்தும் கெடுத்திருக்காரு. 7ஆம் பாவம் இந்த மாதிரி கெட்டு இருக்கு. சுக்கிரன் நீசமாயி இருக்கு. குடும்பஸ்தானத்தை வக்கரம் பெற்ற செவ்வாய் பார்க்குது. லக்னாதிபத்தியத்துக்கு அசுப கிரகம் செவ்வாய் பார்த்து கெடுத்துட்டான். 7ஆம் அதிபதி 8ஆம் பருவ பார்த்து கெடுத்துட்டான். சோ சனி தசை பயனற்று போச்சு. என்ன காரணம் அப்படின்னா சனியும் வக்கரமா போச்சு. சுப கிரகத்தோட பார்வை எதுவும் இல்லாத போயிடுச்சு சனிக்கு. சந்திர அதியோகத்துல இருக்கின்ற ஒரு பாயிண்ட்ல நம்ம சொல்லலாம். ஆனா சந்திரனும் 6ஆம் அதிபதி பரிவர்த்தனையில புதன் கூட. சனி வக்கரம் ஆயிட்டார், சுயகாலில் உட்காந்துட்டார், லக்னாதிபதி ஆயிட்டார், 10ஆம் பாவம். ஆனா தொழில் நல்லா இருக்கு, வேலை நல்லா இருக்கு, இந்த மாதிரி அமைப்புகள்ல அவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க. ஆனா ஜாதகம் பாத்தீங்கன்னா மோர் ஓவரால் குரு வக்கரம், செவ்வாய் வக்கரம், சனி வக்கரம், சுக்கிரன் நீசம், புதன் வக்கரம். ஸோ ராகு கேது சூரியன் சந்திரன் இந்த 4 பிளானட்டை தவிர மீதி எல்லா கிரகமும் டோட்டலா ஸ்பாயில் ஆயிருக்கு. இப்போ திருமண வாழ்க்கை இவங்களுக்கு எப்படிதான் அமையும் அப்படின்னா மாங்கல்யம் இல்லாத ஒரு அமைப்பில் இவங்க வந்து எதனா ரிங் போட்டுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு அமைப்புல மனமுகுந்து இவங்க திருமணம் செய்து வாழ்ந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மோர் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த பிளானட் காம்பினேஷன்லாம் நம்ம கவனிக்கணும். இங்க பாருங்க எல்லா கிரகமும் பாருங்க. புதன் வக்கரமாயிருக்கு, சுக்கிரன் நீச சுக்கிரன், உத்தர நட்சத்திரம் 7 கூடையவன் காலில் 6ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டு நீசமாய் உட்காந்துருக்கான். செவ்வாய் பகவான் வக்கரமாயிருக்கார். செவ்வாய் பகவான் பூராட நட்சத்திரத்துல சுக்கிரன் காலில் இருந்தாலும் பலம் கிடையாது. இதனாலதான் சொல்றேன் 9, 11 சம்பந்தப்பட்டிருக்கு, உபயகலத்திர ஸ்தானம் ரெண்டுமே. அப்ப அந்த இடத்துல 2வது திருமணத்துக்கு வழிவகுக்கும். குரு பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல வக்கரமா வர்றார். சனி சுயகாலிலே வக்கரமா வர்றார். அப்புறம் என்ன மீதி எல்லாமே ராகு கேது சந்திரன் சூரியன் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள். அப்போ ஒரு ஜாதகத்தை கையாளும் போது எப்படிலாம் கையாளணும், இவங்களுக்கு பார்க்கும்போதே இவங்களுக்கு என்னடா நம்ம பதில் சொல்றது அப்படின்ற மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிக்கலான ஜாதக அமைப்பு. சனி மகா தசையில இவங்களோட தொழில் ஜீவனம் 10ஆம் பாவத்துல வக்கர சனி 10ல் ஒரு பாபரேனும் பாம்பேனும் இருக்குன்ற அமைப்புல சனி 10ல் இருக்கிறதுன்றது டூ பெட்டர். அதுலலாம் மாற்று கருத்து இல்லை. லக்னாதிபதியா வேற இருக்கார். 12ஆம் பாவத்தை சயனஸ்தானத்தை பார்க்கறது. 6ஆம் அதிபதி 5ல் தங்கினது. எப்படியோ ஒன்று 6ஆம் இடம் திரிகோணத்துல உட்கார்ந்தாலும் வேலை நல்லபடியா இருக்கும். 10ஆம் பாவத்துல பாவம் இருந்தா வேலை நல்லா இருக்கும். 2ஆம் பாவத்தை செவ்வாய் பார்க்கிறார் 10 கூடையவன். அப்ப 10ஆம் இடமும் 2ஆம் இடமும் சம்மந்தப்படுது. வருமானம், தொழில், வேலை நல்லா இருக்கு. ஆனா ஃபேமிலி என்னாச்சு? பீஸ் பிடிங்கிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஜாதகங்கள் அமையும் போது நமக்கே அதுக்கான பதில் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு ஆய்வுக்கு தேவைப்படும் அப்படின்ற அடிப்படையில ஒரு திருமண வாழ்க்கையை எப்படிலாம் அந்த கிரகங்கள் வீணாக்கி இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஆகச்சிறந்த அடிப்படை அமைப்பு. மோஸ்ட்லி வந்து நான் சொன்னது எல்லாமே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல புரியாத இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கம்மி. புரியலன்னா கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளுடைய காணொளிகளை பார்க்கக்கூடிய நமது நேயர்கள் ஏதானும் சந்தேகம் இருந்தாலும் நீங்க வந்து இல்ல வீடியோ இதுல வந்து நம்ம எதுவும் மாத்திக்கணும், பேசுறதுல எதுவும் மாத்திக்கணும், ரொம்ப ஸ்பீடா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் சொல்றாங்க. ஈவன் மாத்திக்கலாம். அடுத்தது ஸ்டெப் எடுக்கும்போது அடுத்தடுத்து நம்ம வந்து மாத்தி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான சிக்கலான ஜாதகங்கள் இருந்தாலும் வரவேற்கப்படுகிறது. மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. நன்றி.